பிரதமர் மோடி தன்னை மனித பிறவியே இல்ல, நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன். 10 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் வாழ்ந்திருக்கோங்கிறத நினைச்சு பெருமைப்படுங்க. ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தாரு எடுபடல, நானே ராமர்ன்ட்டார். அவர் கோயில் கட்டல, அவருக்கு வீடு கட்டிக்காரு. அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கல்ல, சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு. பரமாத்மா ஆட்சி 10 ஆண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க. கால கொடுமைதான். வேற ஏதாவது கேளுங்க. அதுதான் நீங்க சரியான ஆண்மகனா வீரமகனா இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும் இந்த பேச்சையெல்லாம். ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்க போய் பேசுறீங்க. இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா? இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க. பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல. பஞ்சாப்ல போய் பஞ்சாப் தானே ஆளணும், எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல. ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திட்டு இருந்தீங்க. இனவெறி, சிறங்கு, சொறி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் பேசிட்டு இருக்கிறாருங்க. எங்க ஆளு அப்ப அவன் இந்தியன் இல்ல, நாங்க இந்தியன் இல்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க யாரும் இந்தியன் இல்ல. இப்ப ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்க அங்க ஆளக்கூடாது. எங்க மாநிலத்தை 60 வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப, நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆளல, இன்னும் ஆளல, அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளல, ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறிய நீ. அப்ப 60 வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த மண்ணின் விலையில் ஆள துடிக்கிறோம். அதுவே ஆகாது. ஐயோ, பாசிசம், சாவனிசம், இன வெறி, வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசின வேற. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல. என் மண் என் மக்கள் நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள், அருமை அன்பிய தம்பி. இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரி நோடி இல்ல, தமிழ்நாடு நோடி இல்ல, கீழ இடத்து புறவுடு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க. ஒரிசால இன்னும் அவன் முதலமைச்சர் ஆகல, எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல. இத நல்ல ஆண் மக்களா, நீங்க வீர மக்களாக இருந்தா, பெரும் தலைவர், நேர்மையான தலைவர் வந்து ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும். எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க, நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருந்தார். ராமர் கோயில் சாவி என் வீட்டுல இருக்கு. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ராமர் கோயில் சாவி இருக்குல்ல, அது என் வீட்டுலதான் இருக்கு. தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க. வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு வைத்தியர் சாவி சொல்லு. இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா? இந்துக்களுக்கு மத அடிப்படை கொடுக்கலாம். உனக்கு அரசியல் இல்ல, பிடிச்சு தொங்கிட்டு கிடக்குறீங்க. அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம்? 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் இருக்கணும். மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு. அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க? சொல்லுங்க. இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு, கோட்பாடு இருக்கா? நீ எதுக்கு 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீல? பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பேச தெரியுதுல? எந்த நாட்டுக்கு? அவ்வளவு இஸ்லாமிய நாட்டு. அவன் கொடுக்கிற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல? அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ள வந்து ஆட்டா கொண்டு வருவியா? இது ஒரு தர்மமா கர்மமா? என்னது இது? மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி? அத பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா? எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு? அந்த நாடுகள், அரபு நாடுகள்லாம் போய் அங்க நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே? அரபு நாடுகளை போய் இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்கல்ல, அங்க கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே. அந்த பேரன்பு, பெருந்தன்மை, அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு. அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார், அது ஹராம்ங்கிறார். என்ன கோட்பாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு, எவன் பாபரின் வாரிசு? நீ சாதி மத கொடுமையில் சாதிய தீண்டாமை இழிவுல இருந்த பறையம் பல்லம் சக்கலையனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில என்ன பாயா மாறு முஸ்லிமா மாறினா வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போன அவ்வளவுதானே. சாதிய இழிவு தீண்டாமை